முதலில் நான் மேன்மைமிகு நீதிபதி அவர்களிடம் என்னுடைய முதுமை காரணமாக உட்கார்ந்து பேச அனுமதி கேட்டுக்கொள்கிறேன். எல்லாமே வயசானது. நம்ம 3 பேர், நம்ம 3 பேருமே வயசானவங்க. அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் என்னென்னா, வரும்போது நீங்கள் ஏதோ ஒரு ஜாதகத்தை வச்சு பேசிட்டு வந்தீங்க, அலையன்ஸ் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு. ஆமாம், பெருமதிப்பிற்கும் பேரன்பிற்கும் உரிய நீதிபதி அவர்களே, இந்த பட்டிமன்றத்தில் உறவு அணியில் என்னோடு சேர்ந்து பேசுகிற அருமை நண்பர்களே, எதிரணியிலே பேசுகிற அருமை நண்பர்களே, எதிரே திரளாக குழுமி இருக்கின்ற எனது அன்பிற்குரிய பெருமக்களே, இந்த நிகழ்ச்சி நன்றாக நடப்பதற்காக நிறைய பொருள் உதவி வழங்கி இருக்கக்கூடிய பெரியோர்களே, இந்த நிகழ்ச்சியை, இந்த நகைச்சுவை மன்றத்தை மிக அருமையாக நடத்தி கொண்டு வருகின்ற தனபால் மற்றும் அவருடைய துணைவர்களாக இருக்கக்கூடிய 7 எல்லாருக்குமாக சேர்த்து உங்கள் எல்லோரையும் வணங்கி மகிழ்கிறேன். நீங்கள் எனக்கு என்னமோ ஜாதகம் வந்ததுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க அலையன்ஸ் பார்க்குறதுக்கு. நிச்சயம் பார்த்தாகணும். ஏன்னா 87 வயசு ஆகிட்டுன்னா அப்புறம் அது பார்த்தானே ஆகணும். இப்போ என்ன நிலைமைன்னு கேட்டிங்கன்னாங்க, ரொம்ப தெரிஞ்சவங்களாக இருந்தால் கூட யாராவது காலமாயிட்டா அங்கே போகிறதுக்கு பயமாக இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு வயசு குறைச்சலாக இருக்கு. அங்கே நம்ம போனோம்னா நம்மளை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அதில் நமக்கு வேண்டியவன் சில பேர் இருக்கிறான், நண்பர்கள். அவன் அங்கே கொண்டு போய், அவர் 52 வயசில் இறந்து போயிட்டார். அவர்கிட்ட கொண்டு போய் வச்சுட்டு, சார் 87 வயசுங்கிறான். அவன் எல்லாரும் இது எதுக்கு இருக்குது, அது போயிட்டுதே அப்படின்னு விட்டு வருத்தப்படுற. வயசானதுக்கு பிறகு ஏற்படுற கஷ்டங்கள் இதெல்லாம். அங்கே போனோம்னா நம்மளை அவன் பார்க்குற பார்வையிலேயே இவன் ஏன் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நண்பர்கள் இருக்காங்க பாருங்கள், நண்பர்கள் நல்ல மகிழ்ச்சியை கொடுப்பாங்க. அதனால் உதவுங்கிற மாதிரி கூட வரும். இப்போ அது இறந்து போன வீட்டில் நான் சொல்லியிருக்கேன், ஒரு நாயுடு நல்ல நாமம் போடக்கூடியவர், எங்களுக்கு ரொம்ப வேண்டியவர். அவர் இறந்து போயிட்டார். இருக்கிறார். என் நண்பன் ஒருத்தன் இருக்கிறான், ரெங்கராஜன்னு பேர். அவனும் நாயுடு தான். அவன், நான் துக்கத்துக்கு அங்கே போயிருக்கேன். அவன் அங்கே எட்டி இருக்கான். அவன் என்னை கூப்பிட்றான், இங்கே வான்னு. அவன் கூட போகிறது நல்லது இல்லைங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா அவன் எங்கே போனாலும் ஏதாவது சிரிக்க சொல்லுவான். கல்யாண வீட்டில் சிரிச்சிட்டா பரவாயில்ல, இறந்து போய் அங்கே ஏதாவது துக்கமாக இருக்கிற போட்டில் சிரித்தோம்னா திட்டுவாங்கல்ல. நான் இல்லைடா, நான் இங்கே இருக்கேன், நீ அங்கே இருந்தேன். இல்லை இங்கே வா, நான் வரலன்ட்டேன். அவன் வந்துட்டான். ஏன் வந்தால் பாடி இங்கே இருக்குது, அதுக்கு பக்கத்துலேயே உட்காந்துட்டான். நாயனாவை பார்த்தியாருன்னா, நாயனாவை நாக்காலில் அப்படி உட்கார வச்சுருக்கு. நாயனா இப்போ கேட்குதுங்களா? இது கேட்குறது சில இடத்துல கஷ்டம் இருக்குது. கடைசியில் இருக்கிறவர் சொல்லுவார், கேட்கல பரவாயில்ல, நீங்கள் பேசுங்கம்பார்.
நல்ல வேலைக்கு கேட்கல, நீங்கள் பேசுங்க. அவர் இறந்து போய் நாற்காலில் அப்படி உட்கார வச்சுருக்காங்க, ராவம் போட்டிருக்கார். அவன் வந்த உடனே என்கிட்ட கேட்குறான், நாயனாவை பார்த்தியான்னா. ஆமாம் பார்த்தேன். சிரிச்சுக்கிட்டே செத்துருக்காருன்னு. அவர் கொஞ்சம் சிரித்த முகமாக இருக்கு. ரொம்ப மரண வேதனை இல்லாமல் இறந்துருப்பார் போல இருக்கு. கொஞ்சம் முகம் சிரிப்பாக இருக்குது. ஆமாம் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறார். அதுக்கு என்னடா இப்போ அப்படின்னு. சுற்றி நிற்கிறவன்லாம் அழுகுறான் பார்த்தியான்னார். அவன்லாம் ரொம்ப தேம்பி அழுகுறானுவோ. ஆமாம் அழுகுறானுவோ. ஏன் அழுகுறானுன்னு தெரியுதான்னு. செத்து போயிட்டாருன்னு. அதுக்கு இல்லைடா, இவன் எல்லாம் அவருக்கு கடன் கொடுத்துருக்கான். அவர் வாங்கிட்டு ராமத்தை போட்டு போயிட்டார். வர்றவனுக்கு காட்டுறார், போட்டேன்டா போங்கடா அப்படின்னு. இதை கேட்டால் சிரிக்காமல் இருக்க முடியுங்களா? பக்கத்தில் இருக்கிற பெரியவங்களாம் என்ன செய்வாங்க? துக்க வீட்டில் வந்து சிரிக்கிறான்னு மட்டும் ஓங்கி தள்ள அறைய மாட்டான். அதுக்கு தான் அவன் கூட சேர்ந்து போகக்கூடாது அப்படிங்கிறது. நான் என் நண்பர் சீனி சண்முகம் நல்ல நண்பர் தான். ஒரு நிறைய பேர் உட்காந்துருக்குறோம். அப்படி உட்காந்துருக்கும்போது நான் அப்படி போகிறேன். தவறுதலாக கால் அவர் மேலே பட்டுடுச்சு. நம்ம கால் யார் மேலே பட்டால் என்னங்க செய்வோம்? அப்படி தொட்டு கும்பிடுவோமா இல்லையா? அப்படி தொட்டு கும்பிடு. எங்கெல்லாம் பழக்கம் தானே, எல்லா வீட்லேயும் பழக்கம் தானே, எல்லோரும் செய்வாங்க. தெரியாமல் பட்டுட்டு மன்னிச்சுங்கிற மாதிரி தொட்டு கும்பிடுவாங்க. நான் அப்படி தான் தொட்டு கும்பிட்டேன். கும்பிட்டுட்டு அந்தாண்ட போனேன். அவர் என்ன பண்ணார்? யோ இங்கே வாய வந்தேன். இப்போ நீ என்ன பண்ண? கால் பட்டுட்டு தெரியாமல் தொட்டு கும்பிட்டேன். கால் பட்டா அதுக்கு தொட்டு கும்பிடணுமா? நீ உதைச்சது எனக்கு தெரியும். வாங்கினது எனக்கு தெரியும். ரெண்டும் நமக்கு தெரியும். நீ உதைச்சவன், நான் வாங்கினவன், நமக்குள்ளே உள்ள விஷயம். அதோடு விட்டுட்டு போ அப்படின்னா போயிட வேண்டியது. நீ இப்போ தொட்டு கும்பிட்ட பற்றியா? எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டான் நீ என்னை உதைச்சிருக்கேங்கிறது. ஏன் நீங்கள் உதைச்சது எல்லாருக்கும் தெரியணுமா? நல்லது தானே செய்கிறோம். ஒரு உதைச்சது தெரியாமல் உதைச்சிட்டேங்கிறதுக்காக தானே நம்ம சொல்கிறோம். அதுக்கே அவர் அப்படி சொல்கிறார், நீ உதைச்சது எல்லாருக்கும் தெரியணுமா? தொட்டு கும்பிட்டவனு தெரிஞ்சுக்கிறான்ல அப்படின்னு. நண்பர்கள் உதவியாக இருப்பாங்க, பல நேரத்தில் உபத்திரவமாக இருப்பான். வரதராஜன் எனக்கு ஒரு நண்பன். அவன் ரொம்ப காலமாக பார்க்கல, அவனை 40 வருஷமாக பார்க்கல. திருவாரூர் கடத்தூரில் போகிறேன், அவன் மாதிரி இருந்துச்சு. வரதராஜா என்ன அடேண்ணா வாடா, எங்கே என்ன ஒரு காப்பி குடிக்கலாமா, நம்ம வீட்டுக்கு போவோம்னா வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தேன். என் மனைவியை விட்டு காப்பி கொடுக்க சொன்னேன். என் வரதராஜன் நம்ம காப்பி கொண்டாந்து கொடுத்தாங்க. வாங்கி குடிச்சுவிட்டு இவங்க யாருன்னு கேட்டான். இது கேட்கணுமா? நம்ம வீட்டில் இருக்கிறோம், நம்ம மனைவியாக தானே இருப்பாங்க அப்படின்ட்டு. இது யாருன்னா என் மனைவி. என்ன? ஆமாம், அன்னைக்கு தஞ்சாவூரில் பார்த்தேனே அது. இவனை நான் பார்த்தே 40 வருஷம் ஆச்சு சார். ஒரு நண்பனால் நன்மைகள் நடக்கும். ஐயா சொன்னது மாதிரி 5 லட்சம் தெரியக்கூடாதுன்னு கொடுத்தேன், அதனால் உங்கள்கிட்ட சொல்லலைன்னு சொன்னேன். எங்கோ ஒருத்தன் இருப்பான், நீங்கள் பார்த்தது ரொம்ப ரேர். பெரும்பாலும் தொந்தரவு கொடுக்குறவன் தான் இருப்பான். என்கிட்ட இருக்கான், ஆனால் நட்பாக இருப்போம், நம்ம ஆசையாக இருப்போம் அவன் மேலே. அவன் கொஞ்சம் வசதி இல்லாத பையன், என் கூட படித்தவன் தான். எப்போ பார்த்தாலும் வந்து பணம் ஏதாவது கேட்பான், நான் கொடுப்பேன். ஒரு தடவை வந்தான், பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, மருந்து வாங்கணும், ஒரு 30 ரூபா கொடுன்னு. ஏண்டா போன மாதம் 50 ரூபா வாங்கினேன், அதே இன்னும் கொடுக்கல, இப்போ ஒரு 30 கேட்குறியே அப்படின்னு. அதுக்கு அவன் சொல்கிறான், போன மாதம் எவ்வளவு? 50 ரூபா அதானே, இப்போ 30 கொடுக்குறீல்ல, பாக்கி 20 அடுத்த மாதம் கொடுன்னு.
ஏதோ நான் அவங்ககிட்ட கடன் வாங்கின மாதிரி 50 தானே சொல்கிற, இப்போ 30 கொடு, 20 பாக்கி அடுத்த மாதம் கூட அப்படின்னா அவன் ஒன்றும் இல்லை, அவனுடைய கஷ்டத்தை அப்படி சொல்கிறான், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த மாதிரி தொல்லைகளெல்லாம் நிறைய நண்பர்களால் வரும். ஆனால் உறவு இருக்குதுங்களே, அது ரொம்ப உயர்ந்தது. இதை ஒன்றும் பிரிக்க இருக்க முடியாது. உறவுனா என் அண்ணன்னா அண்ணன் தான், தம்பினா தம்பி தான், பொண்டாட்டினா பொண்டாட்டி தான். அதை பொண்டாட்டியை போய் அப்புறம் தங்கச்சின்னு சொல்ல முடியுமா? முடியாது. பொண்டாட்டினா பொண்டாட்டி தான். என் மனைவி எனக்கு கல்யாணம் ஆன உடனே முதல் இரவுங்க, முதல் இரவு மறக்கவே இல்லை. இன்னொருத்த விஷயத்தை கேட்குறதுன்னா எவ்வளவு குஷி பாரு. நான் தான் ஏதோ வெக்கம் இல்லாமல் சொல்கிறேன், நீங்கள் என்ன சொல்ல மாட்டீங்க. இதே மாதிரி உங்களுக்கும் நடந்திருக்கும், ஆனால் சொல்ல மாட்டீங்க. நான் சொல்லுவேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இதில் உள்ள வித்தியாசம் அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. அன்னைக்கே முதல் இரவு இந்த நண்பன்லாம் இருக்கிறான் பார்த்தீங்களா, இவன்லாம் என்ன செய்கிறான், கூட வந்து நிற்கிறான். என்னென்ன சொல்லி கிண்டல் செய்வானும் இல்லை, கிண்டல் பண்ணுறான். எனக்கு யோசனையெல்லாம் சொல்கிறான். அதில் எவனுக்குமே இன்னும் கல்யாணம் ஆகலை. அவன்லாம் எனக்கு யோசனை சொல்கிறான். நான் நினச்சேன், இதான்டா நம்ம விதி, இவனுகிட்ட கேட்டுக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு விட்டு கேட்டுட்டு. ஆனால் ஒரே ஒருத்தன் நல்ல செய்தி சொன்னான். டேய், மனைவி முதல்ல பேச மாட்டாங்க, நீ தான் பேசணும். முதல் பேசி நல்ல எண்ணத்தை உண்டாக்குற மாதிரி இருக்கணும். அவங்க குடும்பத்தை பற்றியும் உன் குடும்பத்தை பற்றியும் நல்ல உணர்ச்சி வர்ற மாதிரி நீ பேசு அப்படின்னா. இது நல்லா இருக்கு, நல்ல செய்தி. நான் அதுக்காக வேண்டிய டைலாக்லாம் தயார் பண்ணி வச்சுருக்கேன். என்ன பேசலாம், அவங்க குடும்பத்தையும் உயர்வாக இருக்கணும், நம்ம குடும்பமும் உயர்வாக இருக்கணும், எப்படி பேசலாம் அப்படின்னு. ஆனால் சார், அதுக்கு அவசியமே இல்லை. என் மனைவியை முதல்ல பேசிட்டாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? நானும் எவ்வளதோ பொம்பளைங்களை பார்த்துருக்கேங்க, ஆனால் உங்கள் அம்மா மாதிரி ஒரு ராட்சசி உலகத்திலேயே இல்லை. சார், இன்னைக்கு தான் வந்திருக்கா, இன்னைக்கு தான் வந்திருக்கா. நான் 25 வருஷமாக எங்கள் அம்மாவை பார்த்துருக்கேன். எனக்கு தெரியுமா, இவளுக்கு தெரியுமா? என்கிட்டயே சொல்கிறா உங்கள் அம்மா ராட்சசின்னு. இப்போ என்ன செய்யலாம்? சிக்கலான இடத்துல என்ன கேட்குறீங்க? இல்லை இல்லை சார், நீங்கள் உலகம் பூரா போய் பேசுகிறீங்க, என்ன நல்ல விஷயங்கள். எவ்வளோதோ பேர் உங்கள்கிட்ட வந்து யோசனை கேட்குறாங்க, புருஷன் முண்டாட்டி பிரச்சனைகள்லாம் சொல்லி கேட்குறாங்க. இல்லை, நல்ல வேலை இதோட நிறுத்தினீங்க. ஏன்னா இதில் 4-5 அனுபவம் உங்களுக்கு இருக்கு. அது மாதிரி உங்கள் எதிரி கூட அப்படி சொல்ல மாட்டான். உங்கள் எதிரி கூட அதை குறை சொல்ல மாட்டான். இப்போ என்னை பற்றினா ஏதாச்சும் சொல்லுவான், சொல்லலான்ட்டு சொல்லுவான், சொல்லலாம், இவனை பற்றி எது வேணாலும் சொல்லலான்டான்ட்டு சொல்லுவான், அவ்வளோதான். இப்போ நம்ம வர்ற ஆத்திரத்துக்கு ஒரே அறை விட்டு வெளில விரட்டலாமா? அப்படிதான் வரும், வரும்லம்மா. ஆமாம், வரும். இந்த அவங்க சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம். ஆனால் அறிவு சொல்லுது, சி எதுக்கு வந்தியோ அந்த வேலையை பாரு. வந்தால் வந்த வேலையை பார்க்கணும், வந்த வேலையை விட்டு விட்டு வேறு வேலை பார்க்கக்கூடாது. சரின்ட்டு நான் என்ன பண்ணேன், ஆமாம் நீ சொல்கிறது கரெக்டு தான், நானும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். சரி, மறுநாள் காலையில் எங்கள் அம்மாக்கிட்ட போய் சொன்னேன், அம்மா என் பொண்டாட்டி மோசமான வளர்க்குறாம்மா, என்னடா ஒரே ராத்திரியில் தெரிஞ்சுக்கிட்டேடா அப்படின்னா. தெரிஞ்சு வச்சு என்னடா அப்படின்னா, ஒன்று ராட்சசிங்கிறாம்மா அவன். அதுக்கு எங்கள் அம்மாவுக்கு கோபம் வரணுமா இல்லையா? அது கிடக்குது, நீ என்ன பண்ணேன்னாங்க. நான் அனுசரித்து போயிட்டம்மா அப்படின்னேன். அதான் சரி,
உங்கள் அப்பாட்ட நான் சொன்னதை விட அவள் ஒன்றும் அதிகமாக சொல்லடா அப்படின்னு. இப்போ இந்த இது கேட்டோன்னே நமக்கு என்ன வருது, ஒரு மனைவி உறவு, அதுவும் நெருக்கமான உறவு, அதுவே நல்லா இல்லை. ராட்சசி, எங்கள் அம்மாவை ராட்சசின்னு சொல்கிற ஒரு மனைவி வந்திருக்க. இப்படி தான் ஆரம்பிக்குது. ஆனால் இந்த மனைவி கடைசியில் என்ன ஆனாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? எங்கள் அம்மாவுக்கு 4 மருமகள். அந்த 4 பேரில் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சது என் மனைவி தான். கடைசி காலத்தில் உதவியாக இருந்தான். அதுக்கு பிறகு முதல்ல ஒரு தப்பான புரிதல், மாமி அண்ணா இப்படி தான் இருப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு சொன்னது. அதுக்கு பிறகு பார்க்குற 2 பேரும் பழகின முறையில் இவங்க தாய் மாதிரி அவங்க நினைக்க ஆரம்பித்து, அவங்க மகள் மாதிரி நினைக்க ஆரம்பித்து, அப்படி உயர்ந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க. இது உறவுங்கிறது உங்க அதிர்ஷ்டம் யாருக்கும் வரமாட்டேங்குது சார். இந்த அதிர்ஷ்டம் யாருக்கு வரும் சொல்லுங்க சார். உங்களுக்கு கிடைச்சிருக்கிற அதிர்ஷ்டத்தை நினச்சி உலகமே பொறாமப்படுது சார். அப்படிப்பட்ட ஒரு அருமையான மனைவி, அருமையான பிள்ளைகள், ஒரு நல்ல குடும்பம், பல்கலைக்கழகம்னா அது உங்கள் குடும்பத்தை தான் சொல்லணும். அப்படி இருக்கு. நீங்கள் போய் அப்படிலாம் சொல்லாதீங்க. எனக்கு இந்த உறவுலாம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆபத்து நேரத்தில் உதவுவோம். ஆபத்து நேரத்தில் நான் வேறு எங்கே போய் சொல்கிறது? எங்கள் அப்பா கடை கட்டிட்டு வந்தார்னா, ஜவுளி கடை வச்சுருந்தார். ராத்திரி வந்த உடனே உட்காந்து என்ன செய்வார், எங்கள் அம்மாவை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுக்குவார். சாப்பிட்டுட்டு அந்த பையன் வந்து கடன் கேட்டான், முடியாத போடான்ட்டார். எங்கள் அம்மாவுக்கு அவன் எவங்கிறதும் தெரியாது. எதுவுமே தெரியாமலே எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, அப்படியா நீங்கள் முடியாது, அதான் சரி, அதான் எங்கள் அம்மா சும்மா வச்சு அதான் சரி அதான் சரிங்க. அதை கேட்டுட்டு எங்கள் அப்பா ஏன் இதை சொல்கிறாருன்னு நான் நினைப்பேன். இதை வந்து எங்கள் அம்மா கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? யார்கிட்டையாவது சொல்லணும். யார்கிட்ட சொன்னால் அந்த செய்தி பத்திரமா இருக்கும்னு பார்த்தார், அம்மா கிட்ட சொல்கிறார். சொல்லி 2 பேரும் அப்படி கலந்து பேசிக்கிட்டு முடிஞ்சு போச்சு. யார்கிட்டையாவது சொல்லணும்னு நினைச்சார், மனைவிட்ட சொன்னார். எங்கள் அண்ணன், என் தம்பி எல்லாருமே எப்படா இருந்தான்னா, இன்னைக்கு வரைக்கும் சாதாரணமாக ஒரு பழமொழி சொல்கிறான்ல, தான் ஆடா விட்டாலும் தன் சதை ஆடும். என்னுடைய உறவு எப்படி இருக்கும்? எங்கேயோ இருப்பான். அப்பாவுக்கு ஒன்றுன்னா அவன் துடிப்பான். முதியோர் இல்லம் வந்துட்டுதே, அது வந்துட்டுதே, இது வந்துட்டு ரொம்ப பேர் அப்படிலாம் சொல்லாதீங்க. அது 1-2 இருக்கும். எப்போதுமே முதியோர் இல்லத்தில் எத்தனை பேர் இருக்காங்க? 10 பேர் இருக்காங்க. ஆயிரக்கணக்கானவங்க எல்லாரும் ஒரு 10 பேர் போகிறாங்க, அவ்வளோதான். பாக்கி 990 பேர் என்ன பண்ணுறாங்க? நல்லா தானே இருக்கிறாங்க. கஷ்டமோ நஷ்டமோ தன்னுடைய வயதான தாய் தந்தையரை வைத்து காப்பாற்ற வேண்டும்ங்கிற எண்ணம் இருக்குது. எல்லாமே நல்ல விதமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நண்பன்னா என்ன பண்ணுவான்? எங்கள் வீட்டில் எனக்கு ரொம்ப நெருங்கின நண்பன் ஒருத்தன், அவன் வீட்டுக்கு வந்தான்னா கொஞ்சம் கஷ்டம்தான். அப்படி வந்து எல்லாத்தையும் பார்ப்பான் உரிமையோட. ஏன்னா இவன் யார் அப்படிமா, என் பேரன் துருதுருன்னு இருக்கான் போச்சு, அவ்வளோதான் சொல்லுவான். கொஞ்ச நேரத்தில் அவன் காலை உடச்சிக்கிட்டு வருவான். கொள்ளைக்கு போவான். தென்னை மரம் நல்லா காய்க்கும் போல இருக்கேம்மா, 1 மாதத்தில் போயிடும், பட்டு போயிடும். அவனுக்கு மனசு அப்படி. நம்ம வீட்டில் ஒரு மரம் நல்லா காய்க்கிறது அவனுக்கு பொறுக்காது. அதுவே சொல்லுவான். எங்கள் கிராமத்துலேருந்து வந்தவர் சொன்னார், என்னங்க நம்ம வயலில் களை ரொம்ப ஜாஸ்தியாக போயிட்டு, இதை எடுக்கிற செலவை விட உழுது போட்டுவிட்டு மறுபடியும் விதைச்சுடலான்னு நினைக்கிறேன், நீங்கள் வந்து பாருங்களேன்னார். அப்படிலாம் செய்யாத, நம்மகிட்ட ஒரு பையன் இருக்கான், அவன் வாயால் சொன்னான்னா எதுவும் நடக்கும். அன்னைக்கு மாமரத்துக்கு சொன்னால் நடந்தது, பேரனுக்கு சொன்னால் நடந்தது. அவனை கொண்டாந்து விடுவோம் அப்படின்னு. வரியா நம்ம கிராமத்துக்கு போவோம்னு.
அனாவசியமாக வரமாட்டேன், வேலை இருந்தால் தான் வருவேன்னா. முக்கியமான வேலை உனக்கு இருக்குவா அப்படின்னு வந்தான். சுற்றி காமிச்சேன், பார்த்தான். என்ன எதுக்கு அழைச்சிட்டு வந்தேன்னா, ஒரே களை மண்டி கிடக்குப்பா, வாயால் ஒரு வார்த்தை சொன்னினா நடக்குமே, களை எடுக்கிற செலவு மிச்சமாக இருக்குமேன்னு தான் சொன்னேன். பார்த்துவிட்டு சொன்னான், சார் இவ்வளவு கலைக்கு இடையில் 4-5 பயிர் இருக்கேன்னா. பயிர் அவுட்டு. மனசு அப்படி தான் வந்து சேரும். அது மட்டும் இல்லைங்க, ஒன்றே ஒன்று வச்சுக்கோங்க, நம்ம நண்பர்களை ரொம்ப பெரியமாக அழைச்சிட்டு போய் எல்லாம் செய்கிறோம். அவன் என்ன செய்வான், நல்லது செய்கிறது மாதிரி கெடுதல் செய்வான். நல்லது செய்கிற மாதிரி செய்வான், கெடுதலாக இருக்கும். நீ சொன்னு செய்ய வேணாண்டா, சும்மா இருந்தாலும் கேட்க மாட்டான். எங்கள் அப்பா என்ன செய்வார், அவன்கிட்ட தான் சொல்லுவார், இந்த பையன் எப்படி பண்ணுறான், அவனை கேள்வியாம்பார். அவன் அதை வச்சுக்கிட்டு நம்மகிட்ட விளையாடுவான். ஆனால் எங்கள் அப்பா என்ன பண்ணுவார் தெரியுமா, வாழ்க்கையில் எப்படி வாழணும்னு எனக்கு கற்றுக் கொடுத்தவர் எங்கள் அப்பா. நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், நீங்களும் அதை சொல்லியிருக்கீங்க. எங்கள் அப்பா விடிய காலம் 5 மணிக்கு என்னை எழுப்பி விடுவார். திண்ணையில் படுத்திருப்போம், பாய் போட்டு துண்டை எடுத்துட்டு அடிப்பார். எழுந்துடுறாம்பார். ஏப்பா ஒரு நாள் கேட்டேன், ஏப்பா இப்படி போட்டு பாடா படுத்துறீங்க, 5 மணிக்கெலாம் எழுப்பி விடுறீங்களே, எழுதுறா குளிச்சுட்டு கடத்தோட போய். என்ன ஜவுளி கடையை 6 மணிக்கே திறப்பான்? ஜவுளி கடையை 6 மணிக்கு திறந்தா எவனாவது வியாபாரம் வாங்க வருவானு? அவர் என்னையே போடாம்பார். ஒரு நாள் நான் கேட்டுவிட்டேன் அவர்கிட்ட, எப்பா 6 மணிக்கு ஜவுளி கடையில் வந்து வரிசையில், நாகூரில் இருந்தோம், வரிசையில் நிற்கிறான், எதுக்கு என்னை தூங்க விடாமல் இந்த பாடுபடுத்துறீங்க என்ன? எங்கள் அப்பா அதுக்கு சொன்னார், வரிசையில் வாங்கிறதுக்கு வந்து நிற்பாங்கிறதுக்காக ஒன்று அனுப்பலடா, நாகூரில் தர்காவுக்கு வந்திருப்பான், படுத்திருப்பான், காலையில் எழுந்திருப்பான், குளிக்க போவான், துண்டு இருக்காது, ஒரு துண்டு வாங்கலாமேன்னு வருவான், யாராவது திறந்துருந்தா வாங்கலான்னு வருவான். 6 மணிக்கு எந்த ஜவுளி கிடையாது திறந்துருப்பானா? திறந்துருக்க மாட்டான். நீ திறந்துருந்தீன்னா ஒரு துண்டு வாங்குவான். டேய், இது வெறும் வியாபாரம் இல்லைடா, நீ ஒன்றும் சும்மா விற்கல, 2 ரூபா லாபம். ஆனால் அவனுக்கு உதவி, இன்னொருத்தனுக்கு உதவி செஞ்சு 2 ரூபா சம்பாதிச்சா அது புண்ணிய பணம். இன்னொருத்தனுக்கு கெடுதல் செஞ்சு 1000 ரூபா சம்பாதிச்சாலும் அது பாவ பணம்னு சொல்லிட்டாங்க. நல்ல செய்திகளை இதை மாதிரி எங்கே கற்றுக்கிட்டோம்? நம்ம அப்பாட்ட கற்றுக்கிட்டோம், அம்மாட்ட கற்றுக்கிட்டோம். ஆகையினால நாம் எல்லாருமே நண்பர்கள் நல்ல உறவு செய்வாங்க. ஆனால் உறவினர் மாதிரி சாவிலும் நல்ல வாழ்விலும் திருமண நேரங்களிலும் நமக்கு கூடவே இருந்து உதவுகிறவர்கள் நம்முடைய உறவினராக இருப்பார்களே தவிர நண்பர்களாக அமைய மாட்டார்கள். ஆகவே நண்பர்களை காட்டிலும் மிகுந்த மகிழ்ச்சியை தரக்கூடியவர்கள் உறவினரே என்று சொல்லி அமைகிறேன். நன்றி, வணக்கம். பல மணி நேரம் பேசுகிற ஒரு ஜீனியஸ் அவர். பல மணி நேரம் பேசக்கூடிய ஆற்றல் உடையவர்கள். ரொம்ப தமிழகத்தினுடைய தலை சிறந்த பேச்சாளர் அப்படின்னு எடுத்தால் சண்முக வடிவேலுடைய பெயர் அதில் தனியாக இருக்கும். அவர் சொன்னார் பாருங்க, நண்பர்கள் அவரை பற்றி ஒரு உதாரணம் சொல்லணும். சென்னையில் ஒரு நண்பருடைய மகனுக்கு கல்யாணத்துக்கு இவரும் நானும் போனோம். மாப்பிள்ளை பையனை வாழ்த்திட்டு இவர் சொல்கிறாரு மாப்பிள்ளை கிட்ட, அந்த தம்பி பேர் குறிஞ்சின்னு பேர், குறிஞ்சி இன்னும் அந்த விஷயத்தை இவகிட்ட சொல்லலைல்ல அப்படின்னார். சொல்லப்படாது அப்படின்ட்டு கிளம்பிட்டார். மறுநாள் காலையில் அந்த தம்பி எனக்கு ஃபோன் பண்ணுறான். அவன் என்னை மாமான்னு தான் கூப்பிடுவான், தாய் மாமா மாதிரி. மாமா
பெரியப்பா வந்தவர் என் வாழ்க்கையவே பாழ் பண்ணிட்டு போயிட்டார். ஏன் ராத்திரி முழுக்க அந்த ஒரே கொஸ்டின் தான், அது என்ன விஷயம், அது என்ன விஷயம், அது என்ன விஷயம், அது என்ன விஷயம். நான் கேட்டேன், மற்றபடி ஒன்றும் நடக்கலாமா? சரி சரி, அடுத்த 2 நாள் கழித்து நானும் அவருமா வீட்டுக்கு வர்றோம், உன் மனைவி கிட்ட புரிய சார் நடந்த நிகழ்ச்சி. இவரும் நானுமா போய் காலையில் அவங்க வீட்டில் சாப்பிட்டுட்டு அவன் மனைவியை பார்த்து இவர் சொல்கிறார், என்னம்மா நான் சொன்னதை பற்றி தப்பாக நினச்சிட்டியா? தம்பி தங்கம்மா, ஒரு தப்புக்குப்பு வாழ்க்கையில் கிடையாது, நல்ல பையன், சும்மா விளையாட்டுக்காக அப்படி சொன்னோம்மா. அவனுக்கு அவ்வளவு நிம்மதி. அடுத்த நிமிஷம் அவனு சொன்னார் பாருங்க, அவனை பார்த்து, குறிஞ்சி நீ சொல்ல சொன்னதை கரெக்டாக சொல்லிட்டேன் நான். இவரை மீட்டிட்டு வர்றதுக்குள்ள நான் பட்ட பாடு. அப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட சொன்னவர், இதே விளையாட்டுமா, அவருக்கு எல்லாமே விளையாட்டு லைஃப்பில். சார் நீங்கள் நம்ப மாட்டீங்க, அவருடைய துணைவியார் இறந்த பிறகு காரியம் செய்கிறாங்க. காரியம் செய்கிறவருக்கு யாருக்கு செய்கிறோன்னு தெரியல. எல்லாம் முடிச்சுட்டு இவர்கிட்ட சொல்கிறாரு, உங்கள் சம்சாரத்தை கூப்பிடுங்கன்னு. நமக்கு எவ்வளோ கோபம் வந்திருக்கணும். இவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? கூப்பிட்டா வருவாங்கன்னா கூப்பிடுறேன்னு. எப்படி ஒரு நகைச்சுவை சொல்லுகிற மனிதர் அல்ல, வாழ்வை அமைதியாக ஏற்றுக்கொள்ளுகிறனர். அதுதான் அவருடைய நான் அவரிடத்துல பிரியமாக இருக்கிறதுக்கு காரணம். நகைச்சுவை சொல்லுவது மட்டுமல்ல, வாழ்வையே மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு நல்ல மாமனிதர். அவருக்கு நம்முடைய வணக்கங்களை இந்த நேரத்தில் தெரிவித்தோம். அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய சாதனையாளர், கல்லூரியில் மாணவர்களுக்கு பேச்சு பழக்கியவர், நகைச்சுவை மன்றம் நடத்தி அவங்க கல்லூரியில் நடத்தின போது நான் போய் பேசியிருக்கேன். மாணவர்களை பேச வைத்து நகைச்சுவை வளர்த்தவர், ஆங்கில பேராசிரியர், ஆனால் தமிழ் இலக்கியங்களை கரைத்து குடித்தவர். வெறும் விளையாட்டு பேச்சுன்னு இல்லை, ஆழமான இலக்கியங்களையும் அப்படியே மலை மாதிரி அருவி மாதிரி கொட்டக்கூடிய ஆற்றல், சிந்திக்கிற திறன், ஆங்கிலத்தில் புலமை, தமிழில் வல்லமை, ஆனால் அத்தனையும் தேனில் குழைச்ச மாதிரி சிரிக்க 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 சொல்லுகிற தனித்த ஆற்றல். இன்றைக்கு பேச்சுலகத்தின் ஜாம்பவான், ஒரு லெஜண்ட் பேராசிரியர் சிவகாசி ராமச்சந்திரன் சகா. அதாவது சினிமா உலகத்தில் ஒரு சிவாஜி கணேசன், ஒரு எம்ஜிஆர், அதே மாதிரி கமலஹாசன், ரஜினி அப்படிங்கிற மாதிரி இவர்களெல்லாம் பேச்சுலகத்தின் சிவாஜி கணேசனும் எம்ஜிஆருமாக எத்தனையோ வரலாறு படைத்தவர். என்ன அவங்க கட்டுற அளவுக்கு நாங்கள் இன்கம் டேக்ஸ் கட்டுறதில்லை, அதே அளவு சம்பாதிக்க கூட சான்ஸ் இருக்கு. மிகச்சிறந்த பேச்சாளர் ஐயா அவர்கள் சிவகாசி ராமச்சந்திரன் அவர்கள் நட்பே என்ற அணியில் இப்போது உரை நிகழ்த்துகிறார். கோவை நகைச்சுவை சங்கமும் கோயம்புத்தூர் ஸ்ரீ கிருஷ்ணா கல்வி நிறுவனங்களும் இணைந்து நடத்தக்கூடிய இந்த மெகா சிறப்பு பட்டிமன்றத்திற்கு நடுவராக வீற்றிருக்கக்கூடிய சொல்வேந்தர் ஐயா அவர்கள் உள்ளிட்ட இந்த பிரம்மாண்டமான சபையை வணங்கி மகிழ்கிறேன். இந்த பட்டிமன்றத்துக்கு தலைப்பு அதிக மகிழ்ச்சி தருவது உறவா நட்பா. இப்போ நீங்கள் முன்னுரை சொன்னீர்கள், அப்புறம் வயதான சண்முக வடிவேல் பேசினார். நீங்கள் எல்லாரும் மகிழ்ந்து ஆரவாரமாக கைதட்டி ரசித்தீர்கள்.
அப்போ இப்போ சபையில் இருக்கிற எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். ஓ சரியா? அதிக மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். அப்போ இந்த சபையில் நிலவிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அதிக மகிழ்ச்சிக்கு காரணம் இந்த பட்டிமன்றம். சரியா? இந்த பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்தவர்களை நீங்கள் மேடைக்கு அழைத்தீர்கள். 8 பேர் வந்தார்கள். ரெட் ஜயன்ட்ஸ். அந்த 8 பேரையும் நீங்கள் என்ன சொல்லி அறிமுகப்படுத்தினீர்கள்? நண்பர். 8 நண்பர்கள் அப்படின்னு சொல்லி. அதிக மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்தது எட்டு நண்பர்கள். அதிக மகிழ்ச்சி தருவது உறவல்ல, நட்புதான் என்பதற்கு இந்த மேடை சாட்சி. அப்புறம் இதில் என்ன போட்டிருக்கிறாங்க? தமிழ்நாட்டில் முதல் முறையாக நடுவர்களே பங்கேற்கும். நான் ஒப்புக்கொள்ளவில்லை. நடுவர்களே பங்கேற்கும் அல்ல, நண்பர்களே பங்கேற்கும் பட்டிமன்றம். இது எனக்கு நண்பர் இல்லையா? சுகி சிவம் ஐயா மேடையிலே எனக்கு நடுவர், மேடையை விட்டு கீழே இறங்கிவிட்டால் எனக்கு நண்பர். சண்முக வடிவேல் ஐயா எனக்கு நண்பர். அவர் என்ன பேசினாலும் நான் சிரிப்பேன். இன்னும் வெளிப்படையாக சொன்னால் அவரை பார்த்த உடனேயே சிரிப்பேன். பார்த்த உடனேயே சிரிக்கிறது நண்பர்கள் மத்தியில் மட்டும்தான் சாத்தியம். நீ பெரிய பையன் சித்தப்பன்ட்ட சிரிச்சு பாரு, கிழிச்சிருவான். ஏண்டா இழிக்கிற? நான் சிரிக்கிறேன். எங்க பெரியப்பா கேட்கிறாரு, ஏண்டா இழிக்கிற? என்னைய பார்த்தா கோமாளி மாதிரி தெரியுதா? என் மனசுக்குள்ள என்ன ஓடும்? கோமாளி மாதிரி இல்லை பெரியப்பா, கோமாளியே தான். சார், நம்மளாம் நண்பர்கள் இல்லையா? நான் இன்னைக்கு சவால் விட்டு சொல்லுகிறேன், 8 உறவினர்கள் சேர்ந்து இப்படி ஒரு நகைச்சுவை சங்கத்தை இந்த உலகத்தில் எங்காவது நடத்தி காண்பித்திருக்கிறார்கள் என்றால் நான் மேடை விட்டு இறங்கிடுவேன். முதல்ல 8 உறவினர்கள் சேர சொல்லுங்க, அப்புறம் பார்த்துக்கலாம் மற்றது. பூரா அங்காளி பங்காளி சண்டை தானே நடக்குது. பேசுறது ஏதாவது. சார், இவர் நடந்து போறாரு, சமூகடிவல் ஐயா, நண்பன் உட்கார்ந்துருக்கிறான், கால் பட்டுருது. அவர் சொன்னது தான், கால் பட்டுருது. ஐயோ மிதிச்சிட்டோமேன்னு இப்படி தொட்டு இப்படி செஞ்சார். ஏண்டா நீ உதச்சியாங்கிறான். சுவராசியமாக சொன்னாரே ஒழிய அவர் சொன்ன அந்த நரேஷன்ல வந்தவன் நண்பனே கிடையாது. கால் பற்றுச்சுடா, நீ என்னுடைய ஆப்த நண்பன், நீ எதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்கிறன்னு எவன் சொல்றானோ அவன்தான் நண்பன். ஏண்டா என்னை உதைச்சதை ஊருக்கு பூரா காமிச்சிட்டேல அப்படின்னு சொல்றவன் நண்பன் கிடையாது. புரியுதுங்களா? அப்படிப்பட்டவன்லாம் நண்பனா இருந்தா நவில் தோறும் நூல் நயம் போலும்ங்கிற ஓமைய திருவள்ளுவர் சொல்லியிருக்க மாட்டார். திருவள்ளுவர் நட்புக்கு சொன்ன ஓமை ஒரு புத்தகத்தை படிக்க படிக்க புதிய புதிய அர்த்தங்களும் விளக்கங்களும் கிடைப்பது போல ஒரு நல்ல நண்பனிடத்திலே பழகுகிற போது புதிய புதிய அனுபவங்களும் ஆனந்தங்களும் கிடைக்கும் என்று பேசியவன் திருவள்ளுவர். அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் நைட் விவகாரம். சார், அவருக்கு ஃபர்ஸ்ட் நைட்டே விவகாரம் சார். ஃபர்ஸ்ட் நைட்லேயே விவகாரம். அப்புறம்
அது சொல்லக்கூடாது, கட்சிக்கு எதிரானது, ஆன்டி கட்சி. அவர் அந்த நரேஷன் அந்த இதை சொல்கிற போது உறவு கட்சிக்கு எதிர். மனைவி இருக்கிறா, இவர் இருக்கிறார், உங்கள் அம்மா ராட்சசிங்கிறா மனைவி, உறவு தானே. அப்புறம் மாட்டிக்கிட்டமேன்னு அவருக்கு ஒரு உள்ளுணர்வு தட்டுப்பட்டு கடைசி மேக்கப் பண்ணுறார். எப்படி மேக்கப் பண்ணார்? அவங்க வீட்டில் 4 மருமகளாம். அந்த 4 மருமகளில் இவரோட மனைவி யாரு? மாமியார ராட்சசின்னு சொன்னா பாருங்க. உறவு ராட்சச உறவு. அப்ப மற்ற 3 பேரும் என்ன சொல்லி இருப்பாங்க யோசிச்சு பாருங்க. பாருங்க, எங்க வீட்டில் இருக்க 4 மருமகள்ல என் மனைவியை தான் எங்க அம்மாவுக்கு கடைசியில் ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏன் உங்க அம்மாவுக்கு அந்த மருமகளை ரொம்ப பிடிச்சிருச்சு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? உங்க அம்மாவை ராட்சசின்னு கரெக்டா கண்டுபிடிச்சவா அவதான். உங்க அம்மாவை நான் குறைச்சி சொல்லலை, உங்க அம்மா கொடுத்த வாக்கு மூலம்தான். விடுறா, உன் பொஞ்சாதி செய்தது பெரிய விஷயமா? உங்க அப்பாவை நான் படுத்தாத பாடாடு அவங்களே கொடுத்த வாக்கு மூலம். என்ன சார், இதான் அவர் சொன்னது. சார் ஒன்று சொல்கிறேன், நான் வயசில் இளையவன், அவர் கிழவர். சொல்கிறதில்ல, நான் வயசில் இளையவன். இப்போ நான் சொன்னால் அவர் ஏற்றுக்க மாட்டார். சின்ன பயலுக வெள்ளாமல் வீடு வந்து சேராதுன்னு விளைக்கிறேன். நான் சொன்னால் ஏற்றுக்க மாட்டார். ஆனால் உறவை வியாதினும் நட்பை மருந்துன்னு ஒரு கேள்வி சொன்னான். உறவு வந்து வியாதி, டிசீஸ். நட்பு வந்து மருந்து. ஏன்னா நான் இளைஞன் சொன்னால் கிழமை ஏற்றுக்க மாட்டார், ஆனால் கிழவி சொன்னால் ஏற்றுக்குவார்ல. ஔவையார் சொன்னா மூதுரையில், உடன் பிறந்தார் சுற்றத்தார் என்று இருக்க வேண்டா. எப்ப சொல்லியிருக்கா பாருங்க எச்சரிக்கை. உடன் பிறந்தார் சுற்றத்தார் என்று இருக்க வேண்டா, உடன் பிறந்தே கொல்லும் வியாதி, உடன் பிறவா மலையில் மருந்து உண்டு, அந்த மருந்து போல்வாரும் உண்டு. அப்போ அன்னைக்கே சொன்னான். அப்போ ஔவையார் காலத்திலிருந்து உறவு சிக்கலாக இருந்திருக்கிறது. அப்பதானே இந்த பாட்டு வந்திருக்கணும். புரியுதுங்களா? வியாதி சார், வியாதி. உறவு 4 உறவுக்காரன் நம்மளை பாராட்டி இருக்கானா? மகிழ்ச்சி சின்ன பின்ன ஆறதுக்கு உறவுக்காரன் தான் காரணம், நண்பன் காரணம். ஒன்று சொல்லட்டா, சொத்து சண்டை ஏன் வருது? நண்பர்களுக்குள்ள வருது. ஒருத்தர் புது கவிதை எழுதுனா, அப்பாவுக்கு 20 ஏக்கர் நிலம் இருந்தது. அப்பா காலமாவதற்கு முன்னால் அண்ணனுக்கு 10 ஏக்கர், தம்பிக்கு 10 ஏக்கர் என்று எழுதி வைத்து விட்டு இறந்து விட்டார். அண்ணனுக்கும் தம்பிக்கும் வரப்பு தகராறு வந்தது, கேஸ் ஆனது, வழக்கு பல வருஷங்கள் நடந்தது. கடைசி வரி, இப்பொழுது அந்த 20 ஏக்கரையும் வக்கீல் உழுது கொண்டிருக்கிறார். அந்த கவிதையில் ஒன்று விட்டு போச்சுங்க. நீதிபதி கிட்ட எவ்வளோ இருந்ததுங்கிற பகுதி அதில் வரலைங்க சார். ஒரு காணி நிலத்துக்கு அடிச்சுக்கிட்டு சாவுறான் சார் அண்ணன் தம்பி. விவாகரத்து எதனால வருது? ஈகோ. இங்க இருக்கிற தாய்மார்கள் பாதத்தை தொட்டு சொல்லுகிறேன், நான்லாம் கல்யாணம் ஆன போது, எனக்கெல்லாம் கல்யாணம் ஆன போது எங்கள் மாமியார் என் மனைவிட்ட சொல்லி விட்டா, உனக்கும் அவருக்கும் தகராறு வந்தால் எதுவும் அந்த 4 சுவத்துக்குள்ளே தான் நடக்கணும்னா, வெளியே தெரியக்கூடாதுன்னு. அந்த காலம் 4 சுவத்துக்குள்ளே தான் வச்சு என்னை அடின்னு அடித்தா.
உறவு. நான் வெளியில் யார்கிட்டையும் சொல்லலையே. இன்னைக்கு தான் கோவை நகைச்சுவை சங்கத்தில் சொல்லியிருக்கேன். ஏன் அப்படின்னா மாமியார் சொல்ல மதிக்கிறேன். எது நடந்தாலும் வெளியே தெரியக்கூடாது. விவாகரத்து. இப்ப இருக்கிற தாய்மார்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா? பரிமளா, போய் உன் புகுந்த வீட்டில் எல்லாரையும் ஸ்டடி பண்ணு, எல்லாரையும் அசஸ் பண்ணு, அவங்கள அவங்க இடத்துல வை. உன் புருஷன் ஒழுங்கா இல்லைன்னா இங்க வந்துரு, நானும் அப்பாவும் உன்னைய பார்த்துக்கிறோம். எத்தனை நாளைக்கு பார்ப்ப சார்? இதுதான் சார் உறவு. இன்னைக்கு இருக்கிற உறவு. விவாகரத்து. முதியோர் இல்லத்துக்கு ஒரு இது போட்டார் பாருங்க, என்ன பெரிய பொய். பேசாம ஒரு எலெக்ஷன்ல நிக்கலாம். எல்லாரும் நல்லா இருக்காங்களாம், முதியோர் இல்லத்துல கொஞ்சம் பேர் தான் இருக்காங்களாம். நானா நானியில் எத்தனை பேர் சார் இருக்காங்க? முதியோர் இல்லத்துக்கே கோயம்புத்தூர் தான் நம்பர் 1. முதியோர் இல்ல சார். முதியோர் இல்லைங்கிற கான்செப்ட், குடும்ப கோர்ட்டு, ஃபேமிலி கோர்ட்டுங்கிற கான்செப்ட் நம்ம கான்செப்டே கிடையாது சார். முதியோர் இல்லம்லாம் தமிழ்நாட்டு கான்செப்டே கிடையாது. குடும்ப கோர்ட்டு தமிழ்நாடு கான்செப்டே கிடையாது. அதில் நான் ஒன்று கேட்குறேன், இங்கே யாராவது இளைஞர்கள் இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட கேட்குறேன், உங்களுக்கு இச்சிங், கையில் சொரிசரங்கு, கையை வெட்டிடுறீங்க, தொந்தரவாக தானே இருக்குது சார். இப்படி சொரிஞ்சிக்கிட்டே இருக்குது, தொந்தரவு தானே சார். அப்போ இது உடம்புக்கு தொந்தரவாக தானே இருக்குது, மனசுக்கு எரிச்சலாக தானே இருக்குது. வெட்டி போடுற. உன் உடம்புல ஒரு சின்ன நோய் வந்தால் அதை பொறுத்துக்கிற மருத்துவம் பார்க்குறீல. உன் உடம்பையே கொடுத்த அப்பா அம்மாவை கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் விடுறியா? வயசானா தொந்தரவாக தான் இருப்பாங்க, தொணன்னு பேசுவாங்க, காது கேட்காது, திரும்ப திரும்ப கேட்பாங்க. உன் உடம்புக்கு அந்த நோய் மாதிரி அதை எப்படி ட்ரீட் பண்ணுறியோ அது மாதிரி. நான் ஒன்று சொல்கிறேன், முதியவர்கள் இந்த இளம் பிள்ளைகளிடத்திலிருந்து காசு பணத்தை எதிர்பார்க்கவில்லை, கருணையான 2 வார்த்தைகளைத்தான் எதிர்பார்க்கிறார். அப்பா சாப்பிட்டியா, அம்மா சாப்பிட்டியா, டாக்டர்கிட்ட ஏதாவது போகணுமா, அடுத்த வாரம் கூட்டு போட்டா, கண்ணாடி நல்லா தெரியுதாப்பா, ஹியரிங் எய்டு நல்லா கேட்குதாப்பா. இன்னைக்கு இருக்கான் அப்படி புள்ள. ஏவா மக்கள் மூவா மருந்துன்னு சொன்னார்களே அன்றைக்கு, இன்னைக்கு அப்படி இருக்கான் புள்ள. 87 வயசுல பேசுகிற பேச்சா இதெல்லாம்? ஆமாம், சில பேர் வீட்டில் பட்டி மண்டபம் போகிற மாமனார் மாமியார் இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க தான் தப்பிச்சாங்க. ஏன்னா இவங்களும் முதியோர் இல்லம் போகிறதில்ல, அவங்களுக்கும் வீட்டில் பிரச்சனை இல்லை. ஒருத்தர் வருத்தப்பட்டார்னு ஒரு மருமகள்கிட்ட கேட்டேன், ஏமா உன் புருஷனை தெய்வமாக மதிக்கிற, அவரோட அப்பா அம்மா தெய்வத்தின் தெய்வம் இல்லையா, அவங்கள கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் விட்டுட்டியம்மா அப்படின்னா அந்த மருமக பொண்ணு சொல்லுது, அங்கிள் எங்களை தப்பாக நினைக்காதீங்க அங்கிள், அந்த முதியோர் இல்லத்தில் ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்கு. எதுக்கு? 85 வயசில் நீச்சல் அடித்து சாவவா, ஜலசமாதியாகவா? இன்னொருத்தி சொல்கிறா ஹார்ஸ் ரைடிங்லாம் இருக்கான் முதியோர் இல்லத்தில். அப்படியே ஹார்ஸில் ஏறி நேர வேலை போகிறது. ஒரு என் கட்சிக்கு வலு சேர்க்கறதுக்காக ஒன்று சொல்கிறேன், உறவுகள் பெற்ற தாய் தகப்பனை முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் விட்டார்கள். அந்த முதியோர் இல்லத்திலும் அந்த கிழவர்களும் கிழவிகளும் சந்தோஷமாக எப்படி இருக்கிறார்கள் தெரியுமா? அங்கே அவர்கள் 4 நண்பர்களை சேகரித்துக் கொள்ளுகிறார்கள். எது மகிழ்ச்சி? அங்க வாக்கிங் போறாங்க, சிவபுராணம் பாடுறாங்க. அந்த முதியோர் இல்லத்தில் ஒரு சாய்பாபா கோயில் இருந்ததுன்னா அந்த கோயிலில் போய் உட்கார்ந்து பஜன் பண்றாங்க முதியோர்கள். ஆனால் பெத்த பிள்ளையும் மகளும் மகனும் கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் விட்டுட்டாங்க. என்ன உறவு?
வர முடியாது. இப்படி சொல்லி முடிக்கிறேன் ஐயா, இப்படி நீங்கள் முடிக்க சொன்னால் முடிச்சிடுறேன். அதுக்கு தான் ஃபோனை எடுத்தேன். அதான் பெல் வைக்கல, பெல் சவுண்ட் இதில் இல்லை. நீங்கள் ஃபோன் எடுத்த உடனே நான் என்ன நினச்சேன்னா உங்கள் ஒய்ஃப்ட இருந்து காலோன்னு நினச்சேன். பெல் சவுண்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ இப்படி சொல்லி முடிச்சுடுறேன். ஒரு 2-3 நிமிஷம் 2 காட்சியை உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டாந்து நிறுத்துறேன். இப்போ எங்கள் அப்பா காலமாயிட்டார். என் தங்கச்சி வந்து என்கிட்ட பணம் கேட்குறான். எங்கள் அப்பா 30 பவுன் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார். இப்போ வந்து என் தங்கச்சி மறுபடியும் எனக்கு பணம் வேணும் கேட்குறா. உடம்பிறப்பு எனக்கு கொடுக்கணும்னு ஆசை. ஏன்னா உறவு. என் பொஞ்சாதி உடனே நான், அம்மா அதான் உங்கள் அப்பா 30 பவுன் போட்டு கட்டி கொடுத்துட்டார்ல, அப்புறம் என்ன வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து அதை கொடு இதை கொடு, நமக்கு 2 பிள்ளைகள் இருக்குல்ல, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா, நீ என்ன லூஸா, இதெல்லாம் சொல்லக்கூடாதா, அதெல்லாம் சொல்கிறான். அவ கேட்ட பணத்தை மட்டும் கொடுத்தீன்னா வீணா செத்து போவ. அது என்ன செத்து போறதுல இல்லை, வீணா செத்து போறது. என் தங்கச்சிட்ட வந்து நான் என்ன சொல்றேன், அம்மா என்கிட்ட இருக்கு, பணம் இருக்கு சார், பேங்க்ல பணம் இருக்கு, அவ கேட்ட 50,000 கொடுக்கறதுக்கு என்கிட்ட பணம் இருக்கு, ஆனா நான் இவ்வளோ பகைச்சிக்கிட்டு கொடுக்க முடியாது, என் மனைவியை பகைச்சிக்கிட்டு கொடுக்க முடியாது. அப்போ நான் போய் சொல்கிறேன்ம்மா, கொஞ்சம் அண்ணனுக்கே பணம் உடையா இருக்குமா. இப்போ என் தங்கச்சியோட ரியாக்ஷன், உறவோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? சரிண்ணே விடுண்ணே பரவாயில்லண்ணே அப்படின்ட்டு போவாளா, இல்லைன்னா தெருவில் வந்து நின்று மண்ணை அள்ளி நீ விளங்குவியா, நீ விளங்குவியா, நேற்று வந்தவ உன்னைய முந்தானையில் முடிஞ்சிட்டாளே, அவ பேச்சை கேட்டுக்கிட்டு கூட பிறந்த தங்கச்சிக்கு பணம் இல்லைன்னு சொல்ற, நீ விளங்குவியா, உன் பிள்ளைய விளங்குமா? ஆனால் அதே இது என் நண்பன் வந்து என்கிட்ட கேட்குறான், என் நண்பன் வந்து பணம் கேட்குறான், அதே மனைவி, சிரிங்க சார், அதே மனைவி உள்ள போறேன், கண்ட நாய்க்கும் பணம் கொடுக்கறதுக்கு நம்ம என்ன அறிவில்லை உனக்கு அப்படின்னு என் மனைவி பேசுகிற சத்தம் என் நண்பன் காதில் விழுந்துருச்சுன்னா, நான் வெளியே வந்து தோஸ்து கையில் இப்போ பணம் இல்லைடா அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆனால் அவன் காதில் விழுந்துருச்சு. அவன் என்ன சொல்லுவான், என் தங்கச்சி மண்ணை வாரி அரைச்சா, என் நண்பன் என்ன சொல்லுவான் தெரியுமா, பெரியவர்களே, ஏய் மாப்பிள்ள விடுறா, நான் வேற இடத்துல ஏற்பாடு பண்ணிக்கிறேன். இந்த வரிய கவனிங்க, எது மகிழ்ச்சி, என்னைய வச்சு உனக்கும் உன் பொஞ்சாதிக்கு சண்டை வர வேண்டாம்டா அப்படின்னு சொல்கிறவன் தான் நண்பன். அதான் அதிக மகிழ்ச்சி தருவது. இன்னொரு காட்சி சொல்கிறேன். எனக்கு எம்ஏ இங்கிலீஷ் ஐயா சொன்னாங்க, ரொம்ப நல்ல நல்ல வார்த்தைகளை சொன்னீர்கள், எனக்கு இதை விட பெரிய சர்டிஃபிகேட், எனக்கு நல்லாசிரியர் விருதெல்லாம் அரசாங்கம் கொடுக்கல, என்னையவே அப்ளை பண்ண சொல்கிறாங்க. நல்லாசிரியர் விருதுக்கு நானே அப்ளை பண்ணணுமா? நான் ராமச்சந்திரன், நான் இவ்வளோ படிச்சிருக்கேன், சுகிசிவா ஐயா கூட எல்லாம் பட்டிமன்றம் பேசியிருக்கேன், இந்த பாருங்க ஃபோட்டோ அப்படின்னு நான் காட்டினா நல்ல ஆசிரியர் சார். அரசாங்கம் கொடுத்து நான் நல்ல ஆசிரியராக இருக்கிறேன்னு அர்த்தம் இல்லை சார். என்றைக்கு நான் ரிட்டையர் ஆகிற போது, சார் எங்களுக்கு உங்களை மாதிரி நல்ல ஆசிரியர் இனிமேல் கிடைப்பாங்களான்னு என் மாணவ ஒருத்தர் சொன்னானா, அதான் என் நல்ல ஆசிரியர்.
அதுக்கு மேலே தான் நல்லாச்சு. இன்னைக்கு அவ்வளவு பெரிய நடுவர், அவ்வளவு பெரிய ஞானி, இவன் பேச்சுலகத்தில் ஜாம்பவான் அப்படின்னு சொன்னாரு. அதை விட எனக்கு என்ன பெரிய விருது வேணும்? எனக்கு எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கிறதுக்கு இடம் கிடைச்சது. இடம் கிடைச்ச உடனே எங்கள் அம்மா சொல்லுச்சு, ஏல போய் தாய்மாமாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வா. உறவு ஏன்னா தாய்மாமா யார்? எங்கள் அம்மாவுக்கு நொன்னே. எங்கள் அம்மாவுக்கு நொன்னே. நான் சொன்னேன், அம்மா சும்மா இருமா, அந்த ஆள் ஒரு முசுடம்மா, இதெல்லாம் வேண்டாம்மா, விடுமா. நான் வேணால் பிள்ளையார் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு நான் கிளாஸுக்கு போகிறேம்மா. வீட்டுக்கு பெரியவர், அவர் குடும்பத்திலேயே பெரியவர் அவர் தான். போய் அவர்கிட்ட ஆசீர்வாதம். நான் போகிறேன். சைக்கிளை நிறுத்திட்டு போனால் ஈசி சேரில் படுத்திருக்காரு, அசையாமல் படுத்திருக்காரு. நான் கூட குடும்பத்துக்கு நல்ல காலம் வந்துருச்சு போல் இருக்கு அப்படின்னு நினைச்சா எந்திரிக்கிறார். போய் மாமா மாமா என்னடா எங்கள் ஊரில் என்னல எம்ஏல படிக்கிறதுக்கு, இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கிறதுக்கு இடம் கிடைச்சிருக்கு மாமா. யாருக்கு? எனக்கு தான் மாமா. என்ன பாடம்? இங்கிலீஷ் லிட்ரேச்சர் மாமா. கருப்பாக இருக்கிற நாய்க்கெல்லாம் இங்கிலீஷ் வராது. ஏன்னா அது வெள்ளைக்காரன் பாஷையா. எழிலரசிக்கு தான் இங்கிலீஷ் வருமா, எனக்கு வராதா? என் தாய்மாமன் சொன்ன வார்த்தை இப்பவும் என் காதுக்குள்ளே ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. கருப்பாக இருக்க பையலுக்கெல்லாம் இங்கிலீஷ். ஏன்னா அவர் மவனுக்கு படிப்பு வரல. அந்த கடுப்பில் கருப்பாக இருக்க பையலுக்கெல்லாம் இங்கிலீஷ் வராது, அது வெள்ளைக்காரன் பாஷை. நான் இன்னைக்கு சொல்கிறேன், எங்கள் மாமன் சொன்ன அந்த ஒத்த வார்த்தைக்காக விழுந்து 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 படித்து ஆங்கிலத்தில் பாஸ் ஆகி 34 வருஷம் ஒரு ஆங்கிலத்துறைக்கு தலைவராக இருந்திருக்கேன்னா ஒரு வகையில் உறவுக்காரன் உதவி செஞ்சுருக்கான். ஏன்னா அவன் தான் தூண்டி விட்டுருக்கான். ஆனால் அதே செய்தியை என் நண்பனோட அப்பாட்ட போய் சொன்னான், கங்க்ராச்சுலேஷன்ஸ், வாழ்த்துக்கள், நல்லா படித்து, அந்த வார்த்தையை கவனிங்க, நல்லா படித்து டிகிரி வாங்கி குடும்பத்தை நல்லபடியாக காப்பாற்றுவோம், குடும்ப பேரை காப்பாற்றுன்னு நண்பனோட அப்பா சொல்லுவான். அதனால் பெரியோர்களே, இன்றைய சூழ்நிலையில் இப்படி சொல்லி முடிக்கிறேன், உறவுகள் எதிரிகளாகி மோதுகிறார்கள். உறவுகள் எதிரிகளாகி மோதுகிறார்கள். நண்பர்கள் நம் எதிரிகளோடு மோதுகிறார்கள். நன்றி, வணக்கம். பாருங்க, எவ்வளவு அழகான விஷயங்களை அப்படியே கொட்டிட்டார். இவங்கெல்லாம் மணிக்கணக்காக பேசுகிறவர்கள். ஆனால் அவர்கிட்டேருந்து நம்ம ஒரு குறிப்பு இப்போ வீட்டுக்கு போகும்போது எடுத்துகிட்டு போனோம். மனைவிக்கு தெரியாமல் பணம் வச்சிருக்கணும். நான் அதில் எக்ஸ்பர்ட். அவளுக்கு தெரியாமல் இன்னொரு மனைவி தான் வச்சிருக்க கூடாதே ஒழிய, பணம் வச்சுக்கணும். பெண்கள்லாம் கோச்சுக்காதீங்க, அவருக்கு தெரியாமல் நீங்களும் வச்சுக்கணும். கரெக்ட். ஏங்க, நம்ம உறவுக்காரங்க கேட்கும்போது மனைவிட்ட கேட்டால் கொடுக்கணும். நம்ம நண்பர்கள் கேட்கும்போது அவங்கள கேட்டால் நம்ம சம்பாதிச்சோம், அவங்கள கேட்காம சம்பாதிச்சோம். கேட்காம கொடுத்தா என்ன தப்பு? ஒரு தெளிவு இருக்கணும். ஆபத்தில் உதவுவதற்குரிய பொறுப்பு நம்மளோடது. அதனால் பெண்களாக இருந்தாலும் சரி, உங்கள் அப்பாவுக்கு உதவுறதுக்கு உங்கள் கணவனுடைய அனுமதி தேவை கிடையாது. இந்த தெளிவு இருக்கணும். எங்கள் அப்பாவுக்கு நான் உதவுறதுக்கு உங்ககிட்ட பர்மிஷன் வாங்கினா வாங்குங்க, நீங்கள் நல்லா இருங்க குடும்பத்தில், நான் அதை கலைச்சி விட்டு போகிறதுக்காக வந்தேன். அவர் சொன்ன போது நான் சீரியஸாக எடுத்துக்கிட்டேன். சார், இந்த உலகத்திலே பெஸ்ட்டு நகைச்சுவை என்ன தெரியுமா? என்ன மாதிரி ஒரு சீரியஸான ஆளை
ஒரு நகைச்சுவை பட்டிமண்டபத்துக்கு தலைவராக போட்டீங்க பாருங்க, பயங்கர சீரியஸான ஆள். அதான் யோசிக்க, மனைவிக்கு தெரியாம கணவன் பணம் வச்சிருக்கணும், கணவனுக்கு தெரியாம மனைவி பணம் வச்சிருக்கணும். இல்லை தெரிஞ்சா 2 பேரும் விட்டு கொடுத்து போற ஒரு நல்ல குணம் இருந்தா வச்சிருக்கணும். ரொம்ப அருமையான செய்தி. நான் கரெக்டா இருக்கிறேங்கிறத உங்ககிட்டே தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன கடிகாரம் தான் கொஞ்சம் வேகமா ஓடுது, எல்லாரும் சேர்ந்து முடிக்கணும்னா இந்த 4 பேர் நீங்க பார்த்து கொஞ்சம் உதவி பண்ணாதான் டயத்துக்கு முடிக்க முடியும். அடுத்து ஐயா அருள் பிரகாஷ், அப்பா அது ஒரு சமுத்திரம், அவர் ஒரு பெரிய கடல். யூடியூப்ல 4 நிமிஷத்துக்குள்ள ஒரு முத்து முத்தா சொல்றாரு பாருங்க, எவ்வளவு விஷயம்ங்கிறீங்க. ஆற்றல் வாய்ந்த பேச்சாளர் ஐயா அருள் பிரகாஷ் அவர்கள். உறவு என்பதை எடுத்துரைப்பதற்கு வருகிறார். அனைவருக்கும் அன்பான வணக்கம். எடுத்துக்கொண்ட லட்சியத்தாலும் அதை தொடுத்து சொல்கிற வேகத்தாலும் கோவையின் அடையாளமாகிவிட்ட கோவை நகைச்சுவை சங்கத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அரங்கம் ததும்ப உட்கார்ந்திருக்கிற இந்த அவையோருக்கும் எனக்கு முன்னால் பேசிய எங்கள் பேச்சுலக வழிகாட்டிகளுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்து, ராமச்சந்திரன் ஐயா பேசும்போது 2 செய்தியை சொன்னார். ஒன்று, இந்த நகைச்சுவை நண்பர்கள் 8 பேரை மேலே நிறுத்தி இந்த 8 பேரால தானே இந்த மகிழ்ச்சியை கொடுக்க முடிஞ்சிச்சு, அப்போ நட்பு தானே காரணம்னு சொன்னார். ஆனால் இந்த 8 பேரையும் இந்த பொது காரியத்துக்கு நீ போய் இந்த நல்ல காரியத்தை நீ செய்யன்னு குடும்பங்கிற உறவு அனுப்பிச்சு வச்சதுனால தான் அவர்களால் செய்ய முடிந்தது என்கிற உண்மையை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். 2வது, முதியோர் இல்லங்களை பற்றி ஒரு கருத்து சொல்லப்பட்டது. பிள்ளைகள் கைவிட்டு போகிற முதியோர் இல்லங்கள் அப்படிங்கிறத தாண்டி என் பெற்றோருக்கு என் சம்பாத்தியத்தில் நான் பரபரப்பாக வேலை செய்து கொண்டிருந்தாலும் என் வீட்டில் இருக்கிற அதே வசதியை கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு பணம் செலுத்தி சில முதியோர் இல்லங்கள் இருக்கிறது. அவற்றை நேரடியாக நாம் குறை சொல்லிவிட முடியாது. அது கூட உறவின் அக்கறையில் உருவாகிற முதியோர் இல்லங்கள் தான் என்பதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். இப்போ மனிதன் ஆரம்பத்தில் கூட்டமாக வாழ்ந்து பழக்கப்பட்டவன். அந்த கூட்டம் குழுவாக சுருங்கி குழு குடும்பமாகி வந்துச்சு. இப்போ தனித்தனியாக ஆயிட்டோம். ஆனாலும் நம்மக்கிட்ட அந்த குழுவாக வாழ்கிற கூட்டமாக வாழ்கிற புத்தி இன்னும் இருக்குது. அதனால தான் இப்போ வாட்ஸ்அப்பில் கூட நம்ம ஃபேமிலி குரூப் அப்படின்னு வச்சுக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சி தான் இது. பொதுவாக பார்த்தா சொந்தக்காரங்களை பற்றி ஒரு 3 விஷயம் சொல்லுவாங்க. இப்போ நடுவர் சொன்னார், என்ன மாதிரி ஒரு சீரியஸ் ஆளை கொண்டு வந்து இந்த நகைச்சுவை மன்றத்துக்கு விட்டுருக்காங்களேன்னா இந்த தலைப்பு ரொம்ப சீரியஸான தலைப்பு. உறவுகள்னா கெட்டவங்கிற கற்பிதம் எப்படி வந்துருச்சு? அதுக்கு முதல் காரணம் டிவி. இப்போ நீங்கள் எல்லாம் டிவி சீரியல் பார்ப்பீங்களா? எல்லாம் ரொம்ப நல்ல பிள்ளைங்க மாதிரி அமைதியாக உட்காந்துக்கிறாங்க பாருங்க. எல்லாரும் பார்ப்போம். சில பேர் சொல்லுவாங்க, நான் பார்க்க மாட்டேன் சார். சில பேர் எங்கள் வீட்டில் பார்ப்பாங்க, நான் போகும்போது வரும்போது அப்படி பார்ப்பேன் அப்படின்வாங்க. ஒரு அம்மா சொல்லுது, அந்த ஒரு சீரியல் மட்டும் நான் பார்ப்பேன் சார். ஏன்? அவளுக்கு என்ன கெதியாகுதுன்னு பார்க்கணும், அது வரைக்கும் நான் பார்ப்பேன். இப்போ எல்லாரும் டிவி சீரியல் பார்க்கணும். இதில் எப்படி இந்த உறவுகள் தவறானவர்கள், உறவுகள் இல்லாதவர்கள் என்ற கற்பிதம் மிகல்ல வந்த காரணம் தொலைக்காட்சியில் எல்லா உறவுகளையும் தப்பாக காட்டுறாங்க. இப்போ நான் ஒரு 5 ஸ்டேட்மெண்ட் சொல்லவா? நான் சொல்கிறேன், இந்த 5 ஸ்டேட்மெண்ட்டும் நீங்கள் பார்க்குற சீரியலில் வரல நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபா ப்ரைஸ் தரேன். இப்போ சரியா? ஒரு 5 ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன். நம்பர் 1, அந்த குடும்பத்தை நான் பிரிக்காமல் விட மாட்டேன். நம்பர் 2, அந்த கல்யாணத்தை நான் நிறுத்தாமல் விட மாட்டேன். மீறி கல்யாணம் நந்திச்சு வச்சுங்க, அந்த ஃபர்ஸ்ட் நைட்டை நான் தடுத்தே தீருவேன். மீறி அதுவும் நந்துச்சுன்னு வச்சுங்க, அந்த கருவை நான் கலைக்காம விட மாட்டேன். மீறி குழந்தை பிறந்துச்சுன்னு வச்சுங்க, அந்த குழந்தைய நான் கடத்தாம விட மாட்டேன். இது இல்லாமல் ஒரு சீரியல் சொல்லுங்க. இப்படி அன்றாடம் உறவுகளை பற்றி தவறாக பார்த்து இந்த மூலையில் உறவுகள்லாம் தப்பானவங்கன்னு வச்சு இப்போ அவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க? உறவுக்காரன் நம்மளை பார்த்து பொறாமப்படுவான், நம்ம கஷ்டப்பட்டோம்னா நமக்கு உதவ மாட்டான், நமக்கு ஒரு உதவி செய்ய மாட்டாங்க. ஆனால் நட்பு அப்படி இல்லைன்னுவாங்க. முதல்ல உறவுக்கு இருக்கிற இலக்கணம் என்னன்னா, அது நிரந்தரமானது. இப்போ நட்பு, நம்ம படிக்கிற காலத்தில் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பான், அப்புறம் காலேஜில் ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான், வேலை செய்கிற இடத்துல ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான், ட்ராவல் பண்ணும்போது சில ஃப்ரெண்ட் இருப்பான், சில வசிக்கிற இடங்களில் ஃப்ரெண்ட் இருப்பான். இது மாறிக்கிட்டு இருக்கும். ஆனால் இவர் போன வருஷம் எனக்கு பெரியப்பாவாக இருந்தார், இப்போ பெரியப்பா வரலன்னு சொல்ல முடியுமா? உறவு நிரந்தரமானது, முதல்ல அதை புரிஞ்சுக்கிறோம்.
ரெண்டாவது அவங்களே சொன்னாங்க, உறவுக்காரருக்கு முன்னால் நன்றாக இருக்க வேண்டும் என்கிற வெறியில் தான் நாம் வெற்றி பெறுகிறோம் என்று சொன்னால், உறவுகள் ஏதோ ஒரு வகையில் நமக்கு ஊக்கத்தை தருகின்றன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இன்னைக்கு என்ன சொல்லணும்னா, திருமணத்துக்கு வருவாங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வேலை செய்வாங்க, ஆனால் சொந்தக்காரங்க சண்டை போட வருவாங்க, இப்படிலாம் பொதுவான விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. உறவுகள் சில நேரங்களில் நம்ம உற்சாகமாக ஒரு கூட்டத்தில் பேசிட்டு ஒரு நாள் நைட்டு புறப்படணும் திருநெல்வேலியிலேருந்து. அங்கே ஏதோ கலவரம். அந்த ஆர்கனைசர்ஸ்லாம் சொல்லிட்டாங்க, சார் நீங்கள் இப்போ ட்ராவல் பண்ணாதீங்க, நைட்டு எங்கேயாவது தங்கிடுங்க, காலையில் போங்கன்ட்டாங்க. சரின்ட்டு 12 மணிக்கு ஒரு சாதாரண ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு வயசான அப்பா அம்மா இருக்கிறாங்க. அங்கே கொண்டு போய் உள்ளே தங்க வச்சுட்டாங்க. அங்கே போனவொடனே அந்த சுச்சுவேஷனை நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னென்னா, அந்த வீட்டு பையன் காலையில் போனவன் சாயந்தரம் வரைக்கும் வரல. அந்த அப்பா என்ன பண்ணுறான், கையில் ஒரு அருவாள் வச்சு பரட்டும், அவன் வெட்டணும், எங்கே போயிட்டான்னு காத்துக்கிட்டு இருக்கான். இந்த அம்மா பக்கத்தில் இருந்து எப்படா இந்த மனுஷன் கோபத்துலேருந்து பையனை காப்பாற்றுன்னு காத்துக்கிட்டு இருக்கு. 12 மணிக்கு அந்த பையன் வரான். அவன் வெளியே வந்தோடனே, எங்கடா போயிட்டு வந்தேன் அப்படின்னு கத்துறான். உடனே அவங்க அம்மா, யோ இரியா பையன் உள்ள வர விட்டு கேளியே, ஏன் ஊரே உறங்கிட்டு இருக்கே சத்தம் போடுற, உள்ள வந்தோன்னு கேட்குறான். எங்கடா போயிட்டு வந்த? இரியா பையன் காலையில் போனவன் சோறு தின்னல, அவன் சாப்பிட விட்டு கேளியா, அவன் சாப்பிட்றான், சாப்பிடும்போது எங்கடா போன, யோ சின்னத்தை ஒரு செரிக்க வேணாவ தின்ன விட்டு கேளியா அப்படின்னு. அவன் சாப்பிட்டுட்டு கை கழுவ போறான். எங்கடா போன? இரியா ஊரே உறங்கிட்டு இருக்கு, படுக்கும் போது கேளியா. அவன் படுக்க போனான். ஏய் எங்கடா போன? இரியா உறங்கிட்டான், விடிய காலையில கேட்டுக்கியாச்சு, காலையில இருந்துச்சு எங்கடா போனச்சு. அந்தம்மா நேத்துக்காதான் நேத்தோட போச்சு, இன்னைக்கு ஏன் கேட்கறான்ச்சு. கடைசி வரைக்கும் அந்த தாய் படிச்ச தாய் இல்ல, அந்த உறவு எப்படி காப்பாற்றுகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தெளிவான விஷயம் புரிஞ்சுங்க. இன்னைக்கு உறவு சில சிரமங்கள் இருக்கு. உரம் நாற்றமாகத்தான் இருக்கும், ஆனால் அந்த உரச்சிலிருந்து விளைகிற மலர் வாசமாக இருக்கும். சில நேரங்களில் உறவுகள் நமக்கு சிரமங்கள் கொடுக்கலாம், ஆனால் அந்த சிரமங்களை தாண்டி நாம் அடைகிற சில விஷயங்களை நன்றாக நினைத்துக் கொள்ளும். இன்றைக்கு இந்த சமுதாயம் இத்தனை பேர் இங்க வந்திருக்கோம். என்னன்னா, இன்னைக்கு ஒரு பிள்ளை கலாச்சாரம் வந்துருச்சு, 2-3 பிள்ளை இருக்கும், தாத்தா பாட்டி அந்த அப்பா அத்தை மாமா எல்லாம் போச்சு. அப்ப இன்னைக்கு இருக்க வருகிற சமுதாயத்திற்கு உறவுகளை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு காட்டுல 4 பேர் போயிட்டே இருந்தான். திடீர்னு மழை வந்துச்சு. உடனே ஓடி போய் என்ன பண்ணா, அங்க பாழடைஞ்ச மண்டபம் வச்சு அந்த மண்டபத்தில் போய் நின்னான். அப்படி நின்ன உடனே அந்த மண்டபம் ஆட ஆரம்பிச்சிருச்சு. அப்ப அந்த 4 பேர்ல ஒருத்தர் சொன்னா, நம்ம 4 பேர்ல எவனோ ஒருத்தன் பாவி இருக்கிறான், அதனால தான் நம்ம நின்னோன்னு இந்த மண்டபம் ஆடுது. சரி, எப்படி யார் பாவின்னு கண்டுபிடிக்கிறது? ஒவ்வொருத்தராக வெளியே போகலாம். யார் வெளியே போனவுடனே இந்த மண்டபம் ஆடுறது நிற்குதோ அவங்க தான் பாவி. முதல் ஆள் வெளியே வந்தான், மண்டபம் ஆடிக்கிட்டே இருந்துச்சு. அப்போ வெளியே இருக்கான், சொன்னான், டே உங்கள் 3 பேரில் தான் எவனோ ஒருத்தன் பாவி இருக்கான். 2வது ஆள் வெளியே வந்தான், அப்போ மண்டபம் ஆடிக்கிட்டே இருந்துச்சு. வெளியே இருக்கிற 2 பேர் உள்ள 2 பேரை பார்த்து சொன்னான், உங்கள் 2 பேரில் தாண்டா எவனோ ஒருத்தன் பாவி. 3வது ஆளும் வெளியே வந்தான், மண்டபம் ஆடிக்கிட்டே இருந்துச்சு. வெளியே இருக்கிற 3 பேர் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிட்டான், நீ தாண்டா பாவி, அதனால தான் மண்டபம் ஆடிக்கிட்டே இருக்கு. இப்போ 4வது ஆளும் என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு வெளியே வந்தானே, அது வரைக்கும் ஆடிக்கிட்டு இருந்த மண்டபம் விழுந்துருச்சு. இவனுக்கு ஒன்றும் புரியல. அந்த பக்கமாக ஒரு பெரியவர் வந்தார், இந்த பக்கம் நாங்கள் வந்தோம், மழை பெஞ்சிச்சு, உள்ளே நின்னோம், மண்டபம் ஆடிச்சு, யாரோ ஒருத்தர் பாவின்னு ஒவ்வொருத்தராக வந்தோம், கடைசியில் இவன் வெளியே வந்தான், இவன் தானே பாவின்னாங்க. அதுக்கு அந்த பெரியவர் சொன்னார், இல்லை அவன் ஒருத்தன் தான் புண்ணியவான், அதனால தான் அவன் வர வரைக்கும் வெயிட் பண்ணி அவன் வெளியே வந்தோன்னா மண்டபம் விழுந்துருச்சுன்னு சொன்னார். உறவுகள் என்கிற கட்டமைப்பு இருக்கதால் தான் இந்த சமுதாயம் விழாமல் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நான் ஒன்று சொல்லவா, நீங்கள் ஏழைன்னு சொன்னால் கோச்சிக்க மாட்டீங்கல்ல, ஏழைன்னு சொன்னால் கோச்சிக்க மாட்டீங்கல்ல, ஆனால் அனாதைன்னு சொன்னால் வருத்தமாக இருக்குமா இல்லையா? எனவே உறவுகள் நம் விழாக்களின் பெருமிதங்கள். சில சிரமங்கள், சில உரிமையோட சண்டை போடுவாங்க தான், ஆனால் அந்த சண்டை போடுறவங்களை வச்சுக்கிட்டு நல்லா யோசித்து பாருங்க. நண்பர் இருந்து ஒரு டானிக் மாதிரி அப்ப பிடிச்சுக்கலாம். உறவு என்பது உணவு மாதிரி. உணவு இல்லாமல் உறவு இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கையை இந்த சமூகம் விரும்பாது. இத்தனை பெரிய மண்டபங்கள் கட்டும்போது என்ன நம்பிக்கை? உறவுகள் சூழ திருமணம் நடக்க வேண்டும் என்பதுதான் இப்படிப்பட்ட மண்டபங்களுடைய தேவை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நண்பர்களை குறை சொல்லல. இங்க ஒரு செய்தி சொன்னாங்க, மகிழ்ச்சி எது தருது அப்படின்னு சொன்னேன். அந்த மகிழ்ச்சி நிரந்தரம், அப்பப்ப வந்து போகிறது. அதை மகிழ்ச்சின்னு கூட சொல்ல முடியாது, இன்பம்னு சொல்லலாம். சில விஷயங்கள் செய்யும் போது இன்பம் வருது இல்லையா? ஒரு விஷயத்தை சாப்பிடும் போது இல்லை ஒரு போதையை அனுபவிக்கிற பொழுது இன்பம் வருது. அதுபோல அது இன்பம் அவ்வப்பொழுது வந்து போகும். ஆனால் உறவு என்பது நிரந்தரமான மகிழ்ச்சியை தருவது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இத்தனை பெரிய கூட்டமும் எதற்காக வந்திருக்கிறது? சரி சார், இன்னைக்கு நிறைய உறவுகளை பற்றி விளங்கி போகிறோம், தீவுகளாக போய் இருக்கிறோம். ஆனால் இந்த உறவுகள் இருப்பதால் தான் நாம் வாழ்கிறோம். ஒருவேளை அவன் மேல நம்ம மேல பொறாமப்படலாம். அந்த பொறாமை தான் அவனுக்கு முன்னால இன்னும் நல்லா நிக்கணுங்கிற உந்து சக்தியை நமக்கு கொடுக்கிறதா இல்லையா? எனவே நண்பர்கள் அந்த நேரத்து மகிழ்ச்சியாக இருப்பார்கள். உறவுகள் தான் நிரந்தரமான வெற்றியை நமக்கு கொடுப்பார்கள். ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன். நம்ம எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம், ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதுனால தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் தான் நம்மள நல்லா சந்தோஷமா வச்சிருக்காங்க, உறவுக்காரன் பொறாமப்படுவான், சண்டை போடுவான் அப்படின்னு நினைக்கிறோம்.
ஒரு விஞ்ஞானி ஒரு எலியை பிடிச்சிட்டு வந்தான். எலியை பிடிச்சிட்டு வந்து என்ன நினச்சான், ஒரு ஆராய்ச்சி பண்ணலான்னு நினச்சான். அப்புறம் திடீர்னு என்னாச்சு, வேறு ஏதோ வேலையிருந்து எலி விட்டுட்டு அவன் பாரு வேலையை பார்க்க போயிட்டான். கொஞ்ச நாள் கழிச்சு இவனுக்கு கோவம் வந்துச்சு. இன்னும் அந்த எலி பாட்டு ஜாலியாக விளாண்டுக்குது, இவன் தான் பிடிச்சின்னு வந்தான், இதுக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுக்கணுன்ட்டு என்ன பண்ணிட்டான், ஒரு நாள் 12 மணிக்கு அதுக்கு சாப்பாடே போடலன்னு எலி இப்படியும் அப்படியும் ஓடிச்சு அந்த கூண்டுக்குள்ளே. ஒரு கரெக்டாக அதுக்கு நடுவில் ஒரு மணியை விட்டான். அந்த மணியில் இடித்தவொடனே அப்படி சாப்பாடை வச்சான். அடுத்த நாள் 12 மணிக்கு இப்படி அப்படியும் ஓடுது, திருப்பி அந்த மணியை விட்டவன் இடித்தவொடனே சாப்பாடு வச்சு. இப்போ எலிக்கு புரிஞ்சு போச்சு, ஓ இந்த மணியில் இடிச்சா தான் இவன் சாப்பாடு வைக்கிறான்னு சொல்லிட்டு அடுத்த நாள் என்ன பண்ணிச்சு, ஃபஸ்ட்டு உடனே நேராக வந்து மணி அப்படி ஒரு இடி அடிக்கும், உடனே அவன் சாப்பாடு வச்சிருவோம். உடனே மற்ற சயின்டிஸ்ட்லாம் கூப்பிட்டாங்க, வாங்க பாருங்கள் எலி எப்படி ட்ரெயின் பண்ணியிருக்கேன். அப்படியா இப்படி பாருங்கள் 12 மணி ஆனோன்னா சாப்பாடு கேட்கும், கரெக்டாக 12 மணிக்கு வந்து அப்படி இடிச்சிச்சு. உடனே சயின்டிஸ்ட்லாம் வெரி குட், மற்ற மிருகங்களை ட்ரெயின் பண்ணுறதா ஈஸி, எலியவே ட்ரெயின் பண்ணியிருக்கே வெரி குட்னு அந்த விஞ்ஞானியை பாராட்டிட்டு போயிட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு புது எலியை கொண்டு வந்து உள்ளே விட்டான். இப்போ இந்த பழைய எலி புது எலிட்டு கேட்குது, என்ன என்னை பிடிச்சின்னு வந்துக்கிறானே, என்ன பண்ண போகிறான், ஏதாவது பண்ணுவானா, என்னை ஏதாவது பிடிச்சிருவானா, ஏதாவது பண்ணுவானா அப்படின்ச்சு. அதுக்கு அந்த பழைய எலி சொல்லிச்சான், ஒன்றும் கவலைப்படாது, அவன் ஒரு பைத்தியக்காரன், ஏன் சயின்டிஸ்ட், அவன் ஒரு பைத்தியக்காரன். ஏன் இப்போ எனக்கு பசிக்குது இல்லை, நமக்கு சோறு வைக்கணும்னு தெரியாது பாரு, நான் பெல் அடிச்சோன்னா சோறு வைப்பான் பாரு, அது பாரு அப்படி அடிச்சோன்னு சோறு வச்சான் பத்தியா, இதுக்கு அவனுக்கு நான் 3 மாதம் ட்ரைனிங் கொடுத்தேன்ச்சான். விஞ்ஞானி நினைத்துக் கொண்டிருக்கிறான் எலியை தான் நாம் பழைக்கிறோம் என்று, எலி நினைத்துக் கொண்டிருக்கிறது விஞ்ஞானியை நாம் தான் பழைக்கிறோம் என்று. நண்பர்கள் என்று வருவார்கள் போவார்கள், உறவுகள் நிற்பார்கள் நிலைப்பார்கள், எல்லா சொந்தத்திலும் குடும்பத்தில் மகிழ்ச்சி. இப்போ கல்யாண வீட்டில் நண்பர்கள் வந்து எவ்வளவு வேலை செய்வாங்க, நல்லா வேலை செய்வாங்க, ரைட். ஆனா நம்முடைய முன்னோர்கள் எப்படி கொடுத்துக்கிறார்கள், நண்பர்கள் வாழை மரம் மாதிரி அலங்காரம் மாதிரி. ஆனா தாலி கற்ற 3 முடிச்ச உறவுகள் தான் வந்து சேர்ந்து கொடுக்கிறது என்று சொன்னால் என்ன பொருள், எல்லா நல்லாரும் அலங்காரமாக இருப்பார்கள், நண்பர்கள் அலங்காரமானவர்கள், உறவுகள் தான் அஸ்திபாரமானவர்கள். நன்றி, வணக்கம்.